பங்குனி உத்திரம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்கிறது உங்கள் மனதிற்கு ஆன்மீக அமைதியை தரும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு பங்குனி உத்திரம். இந்த ஒரு நாளின் மகிமை என்ன? ஏன் இந்த நாள் இந்தளவு முக்கியமானது? எந்த தெய்வங்களுடன் இது தொடர்புடையது? இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் கேளுங்கள். பங்குனி உத்திரம் என்றால் என்ன? தமிழ் மாதமான பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் சேரும் நாள்தான் பங்குனி உத்திரம். இந்த நாள் சாதாரண நாள் இல்லை. இது தெய்வங்களின் திருமண நாள். இது சக்தியும் சிவனும் ஒன்றான நாள். இது முருகப்பெருமானின் தெய்வானை திருமண நாள். இது ராமர் சீதையின் இணைப்பு நாள். இந்த நாள் ஒரு இணைப்பு நாள், ஒரு தெய்வீக சக்தி ஒன்று சேரும் நாள். சிவன் பார்வதி திருமணம். பங்குனி உத்திரம் நாளில் நடந்த முக்கியமான சம்பவம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி திருமணம். பார்வதி தேவி கடுமையான தவம் செய்தார், சிவபெருமானை கணவராக பெற. அவருடைய அன்பும் பக்தியும் சிவனை கவர்ந்தது. அந்த நாளில் தான் இருவரும் திருமணமானார்கள். இதன் அர்த்தம் என்ன? ஆண் பெண் சக்தி இணைப்பு, சிவம் சக்தி ஒன்றாகும் நிலை, உலகத்தின் சமநிலை. முருகன் தெய்வானை திருமணம். பங்குனி உத்திரம் நாளில் முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்கிறார். இந்த திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது என்று கூறப்படுகிறது. இந்த நாள் முருக பக்தர்களுக்கு மிகவும் முக்கியம். ஏன் தெரியுமா? முருகன் கல்யாண முருகனாக காட்சி தருகிறார். திருமண வாழ்வில் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஆண்டாள் ரங்கமன்னார் இணைப்பு. பங்குனி உத்திரம். ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் இணைந்த நாள். ஆண்டாள் பெருமாளை மனதில் காதலித்து இறுதியில் அவருடன் ஒன்றானார். இது ஒரு சாதாரண கதையில்லை, இது பக்தி மற்றும் காதலின் உச்சம். ராமர் சீதை. இந்த நாளில் ராமர் மற்றும் சீதை திருமணம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. ராமாயணத்தில் இந்த இணைப்பு ஒரு முக்கிய திருப்பம். இது என்ன சொல்கிறது? தர்மம் எப்போதும் வெல்லும், நல்லவர்கள் இறுதியில் இணைவார்கள். பங்குனி உத்திரம். விரதம். இந்த நாளில் பலர் விரதம் இருப்பார்கள். எப்படி விரதம் இருக்க வேண்டும்? காலையில் எழுந்து குளிக்க வேண்டும். சிவன் அல்லது முருகனை வழிபட வேண்டும். உபவாசம் இருக்கலாம். மாலை நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும். இந்த விரதத்தின் பலன்: திருமண தடை நீங்கும், குடும்ப அமைதி கிடைக்கும், மன அமைதி அதிகரிக்கும், கோவில் திருவிழாக்கள். பங்குனி உத்திரம் நாளில் தமிழ்நாட்டில் பல கோவில்களில் பெரிய திருவிழா நடக்கும். முக்கியமாக திருப்பரங்குன்றம். பல முருகன் கோவில்கள், சிவன் கோவில்கள். நிகழ்வுகள்: தேர் திருவிழா, திருக்கல்யாணம், அபிஷேகம். ஆன்மீக அர்த்தம்: பங்குனி உத்திரம் ஒரு விழா மட்டுமில்லை, இது ஒரு உண்மை. வாழ்க்கையில் இணைப்பு முக்கியம். அன்பு மற்றும் பக்தி உயர்ந்தது. தெய்வத்தில் நம்பிக்கை இருந்தால் எல்லாம் சாத்தியம். இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம், செழிப்பு கொண்டு வரட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.